இங்க ஒரு பெரியவர் அவங்க வைஃப் டெய்லி கஞ்சியும் ஊறுகாவும் சமைக்கிறத பாத்துட்டு அதை சாப்பிட பிடிக்காம அவங்க வைஃப் மூஞ்சிலேயே பிளேட்டை தூக்கி போட்டுட்டு போயிறாரு. அவங்க வைஃபும் வேலைக்கு கூட போகாம வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிற உனக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு கேக்குதான்னு சொல்லி அடுத்த நாளும் அதே பழைய சோறும் ஊறுகாவும் வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறாங்க. அதை பார்த்ததும் அந்த பெரியவர் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு வயித்தை நிரப்பிட்டு அந்த சாப்பாட மனுஷன் சாப்பிடுவானான்னு சொல்லி அவங்க காலால தள்ளி விட்டுட்டு குண்டிகோல அவர் கால மாட்டி அவர் வைஃப் வளர்க்கிற சேவலை அடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சேவல் தப்பிச்சு போயிருது. இவருக்கு ரைட் சைடு உள்ள கையும் காலும் மட்டும் தான் விளங்கும். அதனால ஒரு ஈட்டியை எடுத்து அந்த சேவலை கொல்ல நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த சேவல் தப்பிச்சு போயிருது. இதனால கோவமான அந்த பெரியவர் அடக்காத்துட்டு இருந்த கோழிய கூண்டுக்குள்ள இருந்து தூக்கி வீசிட்டு அடக்காத்த எல்லா முட்டையும் தூக்கி வெளியே வீசிறாரு. அவங்க தூக்கி வீசிட்டு இருக்கும் போது அவர் வைஃப் வந்து ஒரு முட்டையை மட்டும் காப்பாத்திராங்க. அவர் தூக்கி வீசினதுல ஒரு பிஞ்சு கோழி இறந்தும் போயிருது. அடுத்த நாள் அவர் வைஃப் வேலைக்கு போன பிறகு அவர் வைஃபோடைய சாலைய அவர் மேல கட்டிட்டு அவர் வைஃப் எப்படி சேவலை கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி அந்த சேவலை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாரு. அந்த சேவல் சாப்பிட்டு இருக்கிற நேரமா பார்த்து அந்த சேவலை பிடிச்சிராரு. சேவல் பிடிச்ச சந்தோஷத்துல தத்தி அந்த கூட பக்கத்துல போகும்போது கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிறாரு. அவங்க வைஃப் இறுதி சடங்க முடிச்சிட்டு வரும்போது ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் சனிக்கிழமை இறந்ததுனால அவரை புதைக்கும் போது கூடவே சேவலையும் சேர்த்து புதைக்கணும்னு சொல்லிறாங்க. இதனால சேவலை அடிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவர் அவர் இறக்கும் போது கூடவே அவர் ஆசைப்பட்ட சேவலையும் புதைச்சிறாங்க.